எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாரதியார் சார்ந்து ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பொதுத்தமிழ் புத்தகம் 6வதிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பாரதியார்னு தலைப்பிட்டு என்னென்ன தகவல்கள் நம்மளுடைய தமிழ் புத்தகங்களில் இருக்குதோ அது எல்லாமே தொகுக்கப்பட்டிருக்கு. அதை ஒன்று ஒன்றா வரிசையாக பார்க்கலாம். அதாவது இந்த வீடியோ பிரத்யேகமாக பாரதியார் அப்படிங்கிற டாபிக் கீழே என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவலும் தொகுத்துருக்கோம். இந்த வீடியோவில் எது இருக்காது அப்படின்னா, திருக்குறளை பற்றி பாரதியார் ஏதாவது சொல்லியிருந்தா, அல்லது கம்பராமாயணத்தை பற்றி பாரதியார் ஏதாவது சொல்லியிருந்தா, அல்லது தமிழ் மொழியின் தொன்மையை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தா, அல்லது தேசபக்தி இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தா, அந்த தரவுகள் எல்லாமே திருக்குறள் அப்படிங்கிற டாப்பிக்லேயும், கம்பராமாயணம் அப்படிங்கிற டாப்பிக்லேயும், அல்லது தமிழின் தொன்மை அப்படிங்கிற டாப்பிக்லேயும் தொகுக்கப்படும். அதனால் பாரதியார் அப்படிங்கிற டாபிக் கீழே வேறு எந்த டாப்பிக்கோடையும் ஒத்து போகாத அல்லது பிரத்யேகமாக பாரதியாருங்கிற டாபிக் கூட ஒத்து போகக்கூடிய கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் தொகுத்துருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 4 தேர்வுகளை நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது 2022 வந்த குரூப் 4, 2023 வந்த குரூப் 3, 2022 வந்த குரூப் 2, 2019 ஜேஜிடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து என்னென்னா பிரத்யேகமாக பொதுத்தமிழ் அப்படிங்கிற எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள். அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை நான் துவக்கலை. ஏன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்கக்கூடிய கேள்விகள் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து நம்மளை முடிஞ்ச அளவுக்கு கடினமாக கேள்விகள் இதெல்லாம் கேட்டிருக்கான் அப்படிங்கிறதுக்கான கேள்விகளை நான் தொகுக்கும்போது 4 எக்ஸாமில் இருந்து மொத்தம் 2 முறை தான் பாரதியாரை பற்றி கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இதை எளிமையாக விட்டுற முடியாது. குரூப் 4லேருந்து கேள்வி கேட்கல, பாரதியாரை பற்றி ஒரு கேள்வி கேட்கல. குரூப் 2லேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாரதியாரின் கடிதங்கள் எனும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியாருடைய கடிதங்கள் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை எழுதியது பாரதியார் தான். ஏன்னா அவருடைய கடிதங்களை தான் தொகுத்துருக்காங்க. அதை பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பரளி சு நெல்லையப்பர், பாரதிதாசன், ரா ஆ பத்மநாபன், சுத்தானந்த பாரதி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பரளி சு நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் பாரதியாருக்கு துணை ஆசிரியராக இருந்து பாரதியாருடைய கவிதைகளை மக்களுக்கு முதலில் எடுத்து சொன்னவர் இவர் தான். ஆனால் பாரதியாருடைய கடிதங்களை இவர் தொகுக்கலை. அதே மாதிரி பாரதிதாசன் வந்து பாரதியாருடைய எந்த கவிதை, கடித தொகுப்பு அல்லது உரைநடை இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வெளிக்கொண்டு வரலை. அவர் வந்து பாரதியாருடைய மாணவனாகவே இருந்துக்கிறாரு. அவர் பாரதியார் சார்ந்த எந்த ஒரு இலக்கிய படைப்புகளையும் பொதுவெளிக்கு கொண்டு வந்தவர் கிடையாது. அடுத்தது ரா ஆ பத்மநாபன். இவர் வந்து பாரதியாருடைய நண்பர். இவர் தான் பாரதியாரின் கடிதங்கள்னு சொல்லிட்டு பாரதியாருடைய கடிதங்கள் எல்லாத்தையுமே ஒரு நூலாக தொகுத்து பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. சுத்தானந்த பாரதிக்கும் பாரதியாருடைய கடிதங்களுக்கும் பெரிய தொடர்பு கிடையாது. பாரதியார் சுத்தானந்த பாரதிக்கு கடிதம் எழுதியிருக்கலாம், பட் அவர் வந்து பாரதியாருடைய கடிதங்களை வெளியிடலை. அப்போ ரா ஆ பத்மநாபன் அப்படிங்கிற பாரதியாருடைய நண்பர் தான் பாரதியாரின் கடிதங்களை வெளியிடுறாரு. அடுத்த கேள்வி, 2023 குரூப் 3ல் புதிய ஆத்திச்சூடி எனும் நூலை தொகுத்தவர் யார்? இது நமக்கு தெளிவாக தெரியும். ஆத்திச்சூடியை எழுதினது ஔவையார், புதிய ஆத்திச்சூடியை எழுதி வெளியிட்டது வந்து பாரதியார். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாரதியார், பாரதிதாசன், புதுமைப்பித்தன், வாணிதாசன். இதனுடைய ஆன்சர் வந்து பாரதியார். இதற்கப்புறம் ஸ்கூல் புத்தகங்களில் பாரதியார் சார்ந்து என்னென்ன தரவுகள் பிரத்யேகமாக இருக்கோ அதை எல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். ஊர் வந்து எட்டயபுரம். பாரதியாருடைய மனைவி பெயரோ பிறந்த தேதியோ அல்லது அவங்க அப்பா அம்மா பெயரோ நம்மளுடைய ஸ்கூல் புத்தகங்களில் கிடையாது. அதனால் நீங்கள் அதை படித்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், பட் புதுசாக நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம். பாரதியார் எனும் பட்டம் பாரதிக்கு எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா, அவருடைய 12 வயதில் எட்டயபுர மன்னரிடமிருந்து அந்த பட்டம் கொடுக்கப்படுது. அவருடைய கவி பாடும் திறனின் காரணமாக பாரதி அப்படிங்கிற பட்டத்தை எட்டயபுர மன்னர் வந்து சுப்பிரமணியனுக்கு கொடுத்து அதன் மூலமாக ஒரு பாரதியார்னு அறியப்படுறாரு. பாரதியார் 2 இதழ்களை நடத்துகிறார்.
பாரதியார் நிறையா இதழ்களை நடத்தியிருக்காரு. பட் 2 இதழ்களை நடத்துகிறாரு அப்படின்னு ஒரு குறிப்பு நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்குது. என்னென்னா இந்தியா, விஜயா, 2 இதழ்களை நடத்தியிருக்காரு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கூடாது. இந்தியா, விஜயா அப்படிங்கிற 2 இதழை நடத்துனது பாரதியாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாரதியாருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது, அந்த சிறப்பு பெயர்களை வழங்கியவங்க யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாரதியார் குறித்து பாரதிதாசன் நிறைய சொல்லியிருக்காரு. அதில் ஒரு 7 தலைப்புகளை அல்லது 7 சிறப்பு சொற்றொடர்களை நம்ம ஸ்கூல் புத்தகம் நமக்கு சொல்லுது. என்னென்னா சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், பைந்தமிழ் தேர்ப்பாகன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பக சொற்கோ. ஸோ இந்த மாதிரி 7 விஷயங்களை பாரதியாருக்கு சிறப்பிக்கும் விதமாக சொற்றொடர்களாக தொகுத்து பாரதிதாசன் சொல்கிறார். இது எல்லாமே தொகுக்கப்பட்டவை கிடையாது, தனித்தனியாக சொல்லப்பட்டது தான். பாரதிதாசன் பாரதியார் குறித்து என்னென்னலாம் சொல்கிறாரு? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன், பைந்தமிழ் தேர்ப்பாகன், நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ அப்படின்னு 7 விஷயங்களை பாரதிதாசன் சொல்லியிருக்கார். அடுத்தது பாரதியாரை பற்றி கவிமணி என்ன சொல்லியிருக்காருன்னா, பாட்டுக்கொரு புலவன். பாட்டு பாடணும்னா அது பாரதியார் தான்ப்பா. பாட்டுன்னு ஒன்று நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னாலே, ஒரு பாட்டை எழுதக்கூடிய திறனுடைய புலவன் அப்படின்னாலே அது பாரதியார் தான் அப்படின்னு தேசிய கவிமணி சொல்கிறார். அடுத்தது பாரதியாருக்கு மகாகவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது வாரா, அதாவது வா ராமசாமி அப்படிங்கிறவர் தான் பாரதியாருக்கு மகாகவி பாரதியார் அப்படின்னு பட்டம் கொடுக்குறாரு. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாரதியார் எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர். ஓகேங்களா? எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பாரதியார். அடுத்தது வசன கவிதை முறை, ப்ரோஸ் பொயட்ரி அப்படிங்கிற ஒரு முறையை ஐரோப்பிய இலக்கியங்களில் நிறைய பார்த்துருக்கோம். அந்த முறையை தமிழுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு சிந்தனை பாரதியாருக்கு வருது. அதன் மூலமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, வசன கவிதை அப்படிங்கிற ஒரு முறையை தமிழுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறாரு. அந்த வசன கவிதைகள் தான் பின்னாட்களில் புது கவிதையாக உருவாகுது. அந்த வசன கவிதையுடைய அந்த திறன் அல்லது அந்த வசன கவிதைக்குரிய எளிமையான பாங்கு தான் புது கவிதைகளை உருவாக்குறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வசன கவிதை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியது பாரதியார். தமிழின் முதல் உரைநடை நூல் ஞான ரதம். அந்த உரைநடை நூலை எழுதினது பாரதியார். அப்போ தமிழுடைய முதல் உரைநடை நூலை எழுதியவர் பாரதியார். அந்த நூலின் பெயர் ஞான ரதம். அடுத்தது பாரதியார் தன்னுடைய பூநூலை கனகலிங்கம் எனும் ஆதி திராவிடருக்கு அணிவித்தார். ஸோ பாரதியார் ஒரு பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் சாதி மதங்களை ஒழிக்கணும் அல்லது சாதி மத பேதங்களை நம்ம கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பூநூலை தன்னிடம் உதவியாளராக துணையாசிரியராக பணிபுரிந்த கனகலிங்கம் எனும் ஒரு ஆதி திராவிடருக்கு அணிவிக்கிறார். அடுத்தது பாரதியார் தன்னுடைய ஞான குருவாக, அரசியல் குருவாக பாலகங்காதரரை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம வரலாற்று பாடங்களில் படிப்போம். ஞான குருவாக யாரை ஏற்றுக்கிறாருன்னா நிவேதிதா தேவி அப்படிங்கிறவங்களை ஏற்றுக்கிறார். அடுத்ததா பாரதியார் எழுதிய முப்பெரும் கவிதை நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இந்த 3 ரொம்ப முக்கியமான அல்லது கவிதை தொகுப்புகளுக்கு ஒரு பெஞ்ச்மார்க்காக செட் பண்ண 3 கவிதை தொகுப்புகள் இதுதான். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அடுத்தது உரைநடை நூல்கள். பாரதியாரால் எழுதப்பட்ட உரைநடை நூல்கள் எதுன்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஞான ரதம் அப்படிங்கிறது முதல் உரைநடை நூல். அதுபோக
சந்திரிகையின் காதல் அப்படிங்கிற ஒரு உரைநடை நூலையும் எழுதியிருக்காரு. தராசு அப்படிங்கிற ஒரு உரைநடை நூலையும் பாரதியார் எழுதியிருக்காரு. சரி, குழந்தைகளுக்காக நீதி பாடல்களை என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் வந்து பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிற 2 நூல் எழுதியிருக்காரு. அந்த 2 நூல்லையும் குழந்தைகளுக்கான நீதி பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். கவிதை நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. உரைநடைன்னு கேட்டாங்கன்னா சந்திரிகையின் காதல், ஞானரதம், தராசு. குழந்தைகளுக்கான நீதி பாடல்கள் எதில் தொகுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி. அடுத்தது, பாரதியார் தொடக்க காலத்தில் ஆற்றிய பணிகளை வரிசைப்படுத்து. அவர் என்னென்ன வேலை செஞ்சார் அப்படிங்கிற ஒரு வரிசைப்பாடை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த கேள்வியை தொகுத்துருக்கேன். அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, எட்டயபுர சமஸ்தானத்தில் பணியாற்றுறார். அந்த அரசவையில், எட்டயபுர மன்னருடைய அரசவையில் பணியாற்றுறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகிறார். அதற்கப்புறம்தான் சுதேசமித்திரன் இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றுகிறார். இந்த சுதேசமித்திரன் இதழ் வந்து 1891ஆம் ஆண்டு ஒரு பருவ இதழாக ஜி சுப்பிரமணிய ஐயர் ஒரு தேசிய சிந்தனையோட தமிழில் ஒரு இதழ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கினார். அந்த இதழில் பாரதியார் துணை ஆசிரியராக பணியாற்றுறாரு. அவர் ரொம்ப நாள் அதில் பணியாற்ற முடியல. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரு அரசியல் நெருக்கடி அல்லது அரசியலின் மீது, இந்திய விடுதலையின் மீது இருந்த போக்கு வந்து அந்த இதழுக்கு பெருசாக பொருந்தி போகலை. அதனால் அந்த இதழிலிருந்து வெளியே வரார். அதற்கப்புறம் இவர் நிறைய இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு. இவர் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றிய இதழ்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுதேசமித்திரன். நம்ம சொன்னோம், சுதேசமித்திரனில் அவர் ஃபஸ்ட்டு ஒரு பத்திரிகை துறைக்குள்ளே வர்றார். சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி அல்லது அதனோட இன்னொரு பெயர் என்னென்னா யங் இந்தியா. அடுத்தது விஜயா, சூரியோதயம், கர்மயோகி. இந்த மாதிரியான பத்திரிகைகளில் ஆசிரியராகவும் அல்லது துணை ஆசிரியராகவும் பணியாற்றுறாரு பாரதியார். அடுத்தது, பாரதியார் பணியாற்றாமலேயே அவருடைய எழுத்துக்கள் அல்லது அவருடைய படைப்புகள், இலக்கியங்கள் வெளிவந்த பிற இதழ்கள் என்னென்னு சொல்கிறாங்க. சர்வஜனமித்திரன். சர்வஜனமித்திரனில் பாரதியார் பணியாற்றலை, ஆனால் அவருடைய படைப்புகள் வெளியாயிருக்கு. ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன், கதாரத்னகரம் இந்த நூல்கள் எல்லாத்துலேயும் பாரதியாருடைய படைப்புகள் வெளியாயிருக்கு. அடுத்தது, பாரதியார் தன்னுடைய படைப்புகளை எழுதி அதனை வெளியிடுவதற்கு தனக்கு நிறைய புனைப்பெயர்களை வச்சுக்கிறாரு. அந்த புனைப்பெயர்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இலசை சுப்பிரமணியன், சீசு பாரதி, சாவித்ரி, சரஸ்வதி, செல்லம்மா, வேதாந்தி, நித்திய தீரன், காசி, உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், பிஞ்சு காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், கிருஷ்ணன். இந்த மாதிரி 15 தான் நம்ம புத்தகத்தில் இருக்குது. இவர் ஏகப்பட்ட புனைப்பெயரில் தான் தன்னுடைய படைப்புகளை வெளியிட்டிருக்காரு. அதன்படி இன்னொருக்க பார்த்தோம்னா, இலசை சுப்பிரமணியன், சீசு பாரதி, சாவித்ரி, சரஸ்வதி, செல்லம்மா, வேதாந்தி, நித்திய தீரன், காசி, உத்தம தேசாபிமானி, ஷெல்லிதாசன், காளிதாசன், பிஞ்சு காளிதாசன், சக்திதாசன், ரிஷிகுமாரன், கிருஷ்ணன். இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, கருத்து படத்திற்காக பிரத்யேகமாக நடத்த விரும்பிய இதழ்கள். இதழ். கருத்து படம்னா நமக்கு தெரியும், கார்ட்டூன். தமிழில் கார்ட்டூனை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் தான். பாரதியார் தான் ஃபஸ்ட்டு வந்து தமிழில் கார்ட்டூனை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு தான் வருது. அதற்கப்புறம் கார்ட்டூன் வரைகிறத ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்னாடி இந்தியாவில் டெல்லி தர்பார் 1911 நடைபெறுது. அந்த சமயத்தில் வட இந்திய பத்திரிகைகளில் கார்ட்டூன் வெளிவருது. அதனை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு பாரதியார் வந்து கார்ட்டூனை தமிழ் புத்தகங்களில், தமிழ் இதழ்களில் அல்லது தமிழ் ஏடுகளில் வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி வெறும் கார்ட்டூன் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு இதழை தொடங்கணும் அப்படின்னு பாரதியார் நினச்சி
அவர் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த இதழுக்கு அவர் என்ன பெயர் வச்சுருந்தாருன்னா சித்ராவளி. சித்ராவளின்னு ஒரு பிரத்யேகமான பத்திரிக்கை ஆரம்பித்து அதில் வெறும் கார்ட்டூன் மட்டும் நான் வரைவேன் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். பட் அது நடந்துதா நடக்கலையாங்கிற தரவு நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக யோசிக்க தேவையில்லை. சித்ராவளிங்கிறது பிரத்யேகமாக கார்ட்டூன்ஸ் வரைஞ்சி வெளியிடுறதுக்காக நடத்தணும் அப்படின்னு பாரதியார் நினச்சிட்டு இருந்த இதழின் பெயர். அவ்வளோதான். அடுத்தது பாரதியாரின் கருத்து படங்கள் வெளியிட்ட இதழ்கள். இந்த கேள்வியிலேருந்து நமக்கு என்ன புரியுது, இந்த தரவுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, பாரதியாருடைய கருத்து படங்கள் சித்ராவளியில் வெளிவரலை. அதனால் அவருடைய கருத்து படங்கள் எல்லாமே எதிலிருந்து, அதாவது எந்த இதழ்களில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியா மற்றும் விஜயா. ஏன்னா இந்த ரெண்டு இதழ்களுடைய ஓனர் யாருன்னா பாரதியார் தான். அதனால் இந்த இதழ்கள்லேயே அவர் வெளியிடுறார். புதுசாக ஒரு இதழ் ஆரம்பிக்கிறதுக்கு மேபி அவர்கிட்ட வருமானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், போதிய ஆதரவு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் இதுலேயே அவர் வெளியிடுறார். ஓகே, அடுத்தது சக்கரவர்த்தினி அப்படிங்கிற ஒரு இதழில் பாரதியார் எழுதிய குறள் வெண்பா, ஒரு குறள் வெண்பா எழுதுகிறார். சக்கரவர்த்தினிங்கிற பெண்களுக்கு பிரத்யேகமாக வெளியிடப்பட்ட இதழ். அந்த இதழில் அவர் ஒரு குறள், திருக்குறள் மாதிரி ஒரு குறள் வெண்பாவை வெளியிடுறாரு. பெண்மை அறிவுயர பீடோங்கும். பீடுன்னா பெருமை. பெண்மை அறிவுயர பீடோங்கும். பெண்களுடைய அறிவு அதிகரிக்க அதிகரிக்க பெருமை அதிகரிக்கும். பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு. பெண்மை உடைய நல்லறிவு காரணமாகத்தான் உலகம் மேம்படும் அல்லது உலகம் மேலே வரும் அப்படின்னு சொல்கிறார். பெண்களுடைய அறிவு உயர்ந்தாதான் பெருமை கிடைக்கும். பெண்மைதான் உண்மையுற, பெண்களுக்கு நல்லறிவு கிடைக்க உலகம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும், பெண்களுடைய அறிவு விருத்திக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான குறள் வெண்பா. இதை சக்கரவர்த்தினி அப்படிங்கிற பெண்களுக்கே பிரத்யேகமாக வெளியிடப்பட்ட இதழில் பாரதியார் சொல்கிறார். அடுத்தது, பல்வேறு இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றிய பாரதியார் இந்த இதழ்களில் பல்வேறு நடைமுறைகளை ஃபாலோ பண்ணுறார். என்னென்னா, ஒரு 4 நடைமுறைகள் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவை ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெறச் செய்ய இந்தியா பத்திரிகையை சிவப்பு வண்ணத்தில் வெளியிடுறார். பெரும்பாலும் வெள்ளை கருப்பு அப்படித்தான பத்திரிகைகள் அந்த காலத்தில் இருந்தது. அதற்கு பதிலாக இவர் என்ன பண்ணுறாரு, வெள்ளை சிகப்பு அப்படிங்கிற விதத்தில் பத்திரிகையை வெளியிடுறார். அடுத்தது, இதழில் தலைப்பிடுவதினை மகுடமிடல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு நியூஸுக்கு ஹெட்டிங் ஒன்று கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த ஹெட்டிங் கொடுக்குற தன்மை அல்லது அந்த ஹெட்டிங் கொடுக்குற போக்குக்கு மகுடமிடல் அப்படின்னு பெயர் சொல்கிறார். அதே மாதிரி இதழ்களில் தமிழ் நாட்கள், மாதம், ஆண்டு ஆகியவற்றை பயன்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் தான். அந்த காலகட்டத்தில் நம்ம ஐரோப்பியரை பார்த்துத்தானே இதழ்கள் தொடங்கிறது அல்லது அதனுடைய சாராம்சத்தை பயன்படுத்தி பத்திரிகை நடத்துறதுன்னு இருந்திருக்கும். ஐரோப்பியர்கள் மேக்சிமம் ஆங்கில ஆண்டுகள், நாட்கள், மாதங்களை தானே பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் தமிழ் நாட்கள், மாதம், ஆண்டுகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இதழ் வட்டாரங்கள் அல்லது பத்திரிகை துறையில் புகுத்துறதுல முன்னோடியாக இருந்தவர் பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஆங்கிலத்தில் தலைப்பிடுவதனை பாரதியார் கைவிட்டு விட்டு அதனை சாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஆங்கிலத்தில் பாரதியாரும் தலைப்பிட்டு பத்திரிகைகள் விற்றுருக்காரு, அது வேண்டாம், நம்ம தமிழில் தான் தலைப்பிடணும், அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆங்கிலத்தில் தலைப்பிடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு பாரதியார் வந்ததாக சொல்லப்படுது. ஸோ இந்த 4 விஷயங்களை இதழியலில் அவர் முயற்சி செஞ்சுருக்கார். அடுத்தது, நாளைக்கு இறக்குறாரு பாரதியார். இன்னைக்கு நைட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமானுல்லா கான் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி நாளைக்கு நம்ம எழுதலாம் நம்மளுடைய இதழில் அப்படின்னு அவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறார். இந்த குறிப்பை எந்த நூல் சொல்லுது அப்படின்னா, ரா.ஆ. பத்மநாபனின் பாரதியை பற்றிய நண்பர்கள் என்ற நூல் குறிப்பிடுகிறது. இந்த ரா.ஆ. பத்மநாபன் தான் நம்ம ஒரு கேள்வியில் பார்த்தோம் இல்லைங்களா, பாரதியாருடைய கடிதங்களை பதிப்பித்தவர் அப்படின்னா ரா.ஆ. பத்மநாபன். இந்த ரா.ஆ. பத்மநாபன் தான் என்ன பண்ணுறாரு, பாரதியை பற்றிய நண்பர்கள் எனும் நூலை எழுதுகிறாரு. அந்த நூலில் இந்த குறிப்பு இருக்குது. இறக்கப் போவதற்கு முந்தைய நாள் இரவில் அமானுல்லா கான் என்பவரை பற்றி எழுத வேண்டும் என்று பாரதியார் எண்ணினார் அல்லது சொன்னார் அப்படின்னு இந்த நூல் குறிப்பிடுது.
அப்படின்னு ஒரு கருத்து நம்மளுடைய ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது, பாரதியார்கிட்ட துணை ஆசிரியராக பணி புரிந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா பாரதியார்கிட்ட நம்மளுடைய ஸ்கூல் புத்தகங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு 6 பேர் வந்து துணை ஆசிரியர்களாக பணிபுரிஞ்சிருக்காங்க. அதில் பி சுப்பையா, ஹரிஹரன், என் நாகசாமி, வா ராமசாமி, பரளி சு நெல்லையப்பர், கனகலிங்கம். இந்த கனகலிங்கத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இவர் வந்து ஒரு ஆதி திராவிடர், இவருக்கு தான் பூணூல் போட்டு விட்டார் அப்படின்னு. அடுத்தது வாரா அப்படிங்கிறவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவர் தான் பாரதியாருக்கு மகாகவி அப்படிங்கிற பேர் வச்சவர். மீதி இருக்கிற 3 பேர்த்த பற்றி நம்ம பார்க்கல. பி சுப்பையா, ஹரிஹரன், என் நாகசாமி. ஸோ இவங்க 3 பேர்த்த நம்ம பார்க்கல. இந்த 3 பேர்த்தோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பரளி சு நெல்லையப்பர். இந்த பரளி சு நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் வந்து பாரதியாருக்கு துணை ஆசிரியராக இருந்து அவர் கூடவே பயணித்தவர். பாரதியாரின் பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் இவர் தான். துணை ஆசிரியராக எந்தெந்த இதழ்களில் பணியாற்றிருக்காருன்னா, சூரியோதயம், கர்மயோகி, தேசபக்தன், லோக உபகாரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியோதயம், கர்மயோகி, தேசபக்தன், லோகோபகாரி. இவரால் தொகுக்கப்பட்ட பாரதிய நூல்கள் கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, நாட்டுப்பாட்டு, முரசுப்பாட்டு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்ணன் பாட்டு அப்படின்னு பாரதியார் எழுதிய கவிதைகள் எல்லாமே அவர் ஏதோ ஒரே இன்ஸ்டண்ட்டில் வரிசையாக கவிதைகள் நான் எழுத போகிறேன் கண்ணனை பற்றி அப்படின்லாம் எழுதியிருக்க மாட்டார். பல்வேறு காலகட்டத்தில் கண்ணனை பற்றி நிறையா பாடல்கள் எழுதியிருக்காரு. அதை எல்லாத்தையும் இவர் தொகுத்திருக்காரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதே மாதிரி தான் எல்லா பாடல்களையும் இவர் தொகுத்திருக்காரு. இப்போ எப்படி போகிற போக்கில் ஒரு கவிதை சொல்கிறது, போகிற போக்கில் ஒரு கவிதை எழுதி கொடுக்குறது, அந்த மாதிரி கண்ணனை பற்றி என்னென்ன கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் கண்ணன் பாட்டில் தொகுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. அடுத்தது, இந்த பரளி சு நெல்லையப்பர் எழுதிய நூல்கள் எது அப்படின்னு பார்க்கலாம். பரளி சு நெல்லையப்பர் எழுதிய நூல்கள் நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, அதாவது தமிழ்தாய் வாழ்த்து மாதிரி பாரதி வாழ்த்துன்னு ஒன்று எழுதியிருக்காரு. அடுத்தது உய்யும் வழி, அதாவது வாழ்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வ.உ.சி.யின் வாழ்க்கை வரலாறு. ஓகேங்களா? ஒரு 4 நூல்களை பரளி சு நெல்லையப்பர் எழுதியிருக்காரு. பரளி சு நெல்லையப்பர் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான். பாரதியாருடைய பாடல்களை முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் இவர் தான். இவர் துணை ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எதுன்னு பார்த்தோம்னா, சூரியோதயம், கர்மயோகி, தேசபக்தன், லோகோபகாரி. அடுத்தது இவரால் தொகுக்கப்பட்ட பாரதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, நாட்டுப்பாட்டு, முரசுப்பாட்டு. அடுத்தது எழுதிய நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி, வ.உ.சி.யின் வாழ்க்கை வரலாறு. அவ்வளோதான் பரளி சு நெல்லையப்பருடைய கண்டென்ட். அடுத்தது, பாரதியார் வந்து எட்டயபுர மன்னருடைய வம்ச நூலான வம்சமணி தீபிகை அப்படிங்கிற ஒரு நூல் இருந்திருக்கு. அதில் இருக்கிற பிழைகளை திருத்தி அதை வந்து ஒரு புது வடிவில் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவர்னால் அது முடியல. 2008 இளசை மணி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து அந்த வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூலை திருத்தி எழுதி வெளியிட்டார். அடுத்தது, பாரதியின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் ரா.ஆ. பத்மநாபன். பாரதியின் பாடல்களை முதலில் வெளியிட்டவர், அதாவது பதிப்பித்து வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியின் படத்தை வரைந்தவர் ஆரிய பாஷ்யம். பாரதியாருக்கு மகாகவி பட்டமளித்தவர் வாரா. அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். பாரதியார் வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னா, பதஞ்சலி சூத்திரம், அதாவது ஆயுர்வேத மருத்துவத்திற்கான பதஞ்சலி எழுதின சூத்திரத்திற்கு உரை எழுதியிருக்காரு. கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் பாரதியார் தான். தாய் நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தந்தையர் நாடு அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். இதற்கப்புறம் பாரதியாருடைய சிறந்த தொடர்கள் இருக்குது. அப்புறம் பாரதியாருடைய பாடல்கள் நம்மளுடைய ஸ்கூல் புத்தகங்களில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாமே தொகுக்கப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, இந்த பாடல்களை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா
பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.